Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம கருப்பு உளுந்த வச்சு வீட்லயே எப்படி சூப்பரான ஒரு ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து 1 கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 1 கைப்பிடி பச்சரிசி, 1 கைப்பிடி பொட்டுக்கடலை, 10 இருந்து 12 கேஷ்யூ அண்ட் அதே மாதிரி தான் ஆல்மண்டும் எடுத்திருக்கேன். 10 இருந்து 12, 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து எல்லாமே நம்ம தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆயில் எதுவும் ஊற்ற வேண்டாம். நம்ம எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். எல்லாமே தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 6 மாத குழந்தையிலேருந்து எல்லாருமே இதை சாப்பிட்லாங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது இது. இந்த கருப்புளுந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதுலேயும் வந்து இந்த மாதிரி நம்ம ஹெல்த் மிக்ஸ் மாதிரி செய்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த பச்சரிசி வந்து நல்லா பஃப்டு ரைஸ் மாதிரி நல்லா வரும். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். பொட்டுக்கடலை வந்து வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக வேண்டி நம்ம அதையும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாதாம், கேஷ்யூ அண்ட் அந்த ஏலக்காய் இது எல்லாமே கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஆறட்டும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம சலிச்சு வச்சுக்கலாம். நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாவில் வந்து எப்படி கஞ்சி செய்கிறதுனா வந்து ஒரு கரண்டி, ஒரு குழம்பு கரண்டி அளவு இல்லைன்னா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு இந்த மாவை எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட் அண்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவு சுகர். இதையும் வந்து நம்ம ஸ்டவ் எதுவும் பற்ற வைக்கக்கூடாது. வெளியே இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் திக்காக வரும், கார்ன் ஸ்டார்ச் மாதிரி கொஞ்சம் திக்காக வரும். அந்த டைமில் வந்து கொஞ்சோண்டு பால் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பால் உங்களுக்கு வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட கருப்பு உளுந்து ஹெல்த் மிக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோஸை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த கருப்பு உளுந்து ஹெல்த் மிக்ஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.